அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் இப்பொழுது படிக்கவிருக்கின்ற கிதாபின் பெயர் உம்தத்து சாலிக் வ உம்தத்து நாசிக் ஆகும். கிதாபில் பை', அதாவது வியாபாரம் சம்பந்தப்பட்ட பாடம் என்ற தலைப்பினின் கீழ் பாடம் 191வது பாடமாக இப்பாடத்திற்கு தலைப்பாக ஃபஸ்லுன் ஃபிர் ரிபா, வட்டியிலே உள்ள பிரிவாக ஆகும் என்பதை பற்றி நாம் பார்க்கவிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா நமது கல்வி பயணத்தை இலவாக்குவானாக. எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா புரியக்கூடிய ஆற்றலையும் அதனுடைய தெளிவான சிந்தனையும் அல்லாஹ் மார்க்கத்தினுடைய தெளிவான விளக்கத்தையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்தருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இச்சேவைகள் எவ்வித தொய்வும் இன்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். நமது ரகீப் கல்வி அறக்கட்டளையின் மூலமாக இந்த எஜுகேஷன் சேவை அல்லாமல் பொது நலம் கருதி கடன் இது போன்ற விஷயங்களுக்கு கடன் கொடுக்கிறது, உலமாக்களுக்கு இது போன்ற பல்வேறு சேவைகளை நாம் நடத்தி வருகின்றோம். எனவே அந்த சேவைகள் தொய்வின்றி நடைபெறுவதற்காக உங்களுடைய நன்கொடைகளை நாங்கள் ஆதரவு வைக்கின்றோம். பேங்க் அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஸ்கேன் செய்து பணம் அனுப்பும் வசதிகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. தாராளமாக உதவி செய்யும் எண்ணம் படைத்தவர்கள் உதவி செய்யுங்கள். அல்லாஹு தாலா ஈருலகிலும் உங்களுக்கு உயர்ந்த கூலியை, சிறந்த கூலி அல்லாஹ் கொடுப்பானாக. அல்லாஹு தாலா உங்களுடைய எல்லா விதமான கவலைகளையும் இல்லாமலாக்கி பொருளாதாரத்திலும் மேலும் வளர்ச்சியும் அல்லாஹு தாலா முன்னேற்றத்தையும் அல்லாஹ் கொடுப்பானாக. நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக்கொள்வோம் என்ற இலக்கணத்தில் பயணிக்க அல்லாஹ் எல்லோருக்கும் தௌஃபீகை செய்வாராக. இப்பாடத்தினுடைய முன்சுருக்கத்தை இப்பொழுது நாம் பார்க்கவிருக்கின்றோம். இப்பாடத்திலே அதாவது வட்டியை பற்றி அல்லாஹு தாலா குர்ஆனில் பிரபலியமாக சொல்லி தருகிறான். அஹல்லல்லாஹுல் பைஅ வ ஹர்ரம ரிபா. நம்மெல்லாம் தெரிந்த விஷயம்தான். வட்டியை அல்லாஹ், அதாவது வியாபாரத்தை அல்லாஹ் ஹலாலாக்கினான், வட்டியை அல்லாஹு தாலா ஹராமாக்கினான் என்று அல்லாஹு தாலா தெளிவாக சொல்லித் தருகிறான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அறிவிப்பும் பிரபலமாக இருக்கிறது. அதாவது வட்டியினுடைய கடனை எழுதுபவர், ஆனால் அது மாதிரி வட்டிக்கு பொறுப்பாக செயல்படக்கூடியவர், வட்டி வியாபாரம் செய்யக்கூடியவர், இது மாதிரி சில நபர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்திருக்கிறார்கள். வட்டி எவ்விதத்திலும் அது கூடாது. ஏனெனில் வட்டியின் மூலமாக நலிந்தவர்கள், ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். பணக்காரர்கள் மேலும் மேலும் அவர்கள் பணத்திலே கொழுத்து அவர்கள் மென்மேலும் அவர்கள் முன்னேறி சென்று கொண்டே செல்கிறார்கள். எனவே இந்த இந்த பணக்காரர்களுக்கும் சாதகமான இந்த வியாபாரத்தை அல்லாஹ் தடை செய்கிறான். ஏழைகள் எந்த விதத்திலும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதிலே அல்லாஹு தஆலா மனிதாபிமானத்தை மனிதர்களுக்கு மத்தியிலே நல்லொழுக்கத்தை கற்பிக்கின்றான், மனிதத்துவத்தை அல்லாஹ் கற்பிக்கின்றான். இன்றைய எல்லா விதமான உலகத்திலே அதிகமாக இன்று நடைபெறுவது வட்டியினுடைய தொழில்தான். அதில்தான் பணம் கொழிக்கிறார்கள், அதாவது பணம் படைத்தவர்கள். எனவே இதை ஹராம் என்று சொல்கிறார்கள். அதாவது முதலாளித்துவத்தை இல்லாமல் ஆக்குகிறார்கள். மிகப்பெரிய ஒரு ஆயுதத்தை இஸ்லாம் என்ன செய்து வட்டி ஹராம் என்பதன் மூலமாக அல்லாஹு தாலா அதை தடை செய்திருக்கிறார். அந்த வட்டியினுடைய முழு விவரத்தையும் பாடத்திற்கு சென்று இப்பொழுது நாம் பார்க்கவிருக்கின்றோம். இப்பாடத்தினுடைய முன் சுருக்கமாக யஹ்ருமுர் ரிபா இல்லா லா யஹ்ருமுர் ரிபான்றது அந்த லா உள்ள போயிருச்சு. லா யஹ்ருமுர் ரிபா இல்லா ஃபல் மத்ஊமாத்தி வல் ذهب والفضة. அதாவது வட்டி என்பது ரிபா, வட்டி என்பது ஹராமாக ஆகாது சாப்பிடப்படக்கூடிய பொருள்களிலே தவிர. ஏன்னா ذهب والفضة இன்னும் தங்கம் வெள்ளியிலே தவிர ஹராமாக ஆகாது. இதுல தான் ஹராமுங்கிறாங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு காரணம் சொல்றாங்க. ஒல் இல்லத்து ஃபி தஹரீமில் மத்ஊமாத்தி, அதாவது உணவுப் பொருட்களிலே கூடாது ஹராம் என்று விளக்கப்படுவதிலே காரணமாகிறது அத்துஅமு, உணவாக உட்கொள்ளும். துஅமுனா என்னங்க? உணவாக உட்கொள்ளும் பொருளை. மனிதன் உணவின்றி வாழ முடியாது. அந்த உணவுப் பொருட்கள் என்ன செய்யணும்? அதுல ரேட்டை ரொம்ப அதிகமாக வச்சு கொள்ளை லாபம் கொள்ளணும். இதான் வட்டி, இது ஹராம். மனிதாபிமானமாக நடந்து கொள்ள வேண்டும். அந்த உணவுப் பொருள்ல பண்டமாக்கு அந்த காலத்துல பொருளை கொடுத்து பொருளாக வாங்குவாங்க, அது மாதிரி பணத்தை கொடுத்து பொருளை வாங்குவாங்க. இந்த மாதிரி இந்த காலத்துல மாதிரி ஒரு சரியான ஒரு ஒரு நாணய பரிவர்த்தனைகள், வியாபார பரிவர்த்தனை அந்த காலத்துல ரொம்ப குறையும். அதான் அந்த நேரத்துல அந்த நாட்டுல எந்த பணம் இருக்குதோ தங்க நாணயமாக, வெள்ளி நாணயமாக புழங்கிட்டு இருந்தாங்க. அந்த நாணயத்தை கொடுத்து பொருளை என்ன செய்வாங்க? விலைக்கு வாங்குவாங்க. உணவுப் பொருளை ரொம்ப தேவையுடையது. அதனால அது அதிகமாக ஆயிடக்கூடாது. உண்டான வேல்யூ என்னவோ அதை அனுசரித்து அந்த தங்க நாணயத்தை கொடுத்து உணவும் அவர்கள் வாங்க வேண்டும் என்ற அந்த
விதிமுறையை நிர்ணயிப்பதற்குத்தான் மத்ஊமாத், அதாவது உணவாக மனிதன் உண்ணக்கூடிய வஸ்துக்களில இந்த ரிபா என்பது ஹராம். குறிப்பாக அது மாதிரி தங்கம் வெள்ளியிலும் சொல்றாங்க. ஒபி தஹரீமி தஹபி வல் ஃபில்லத்தி, அது மாதிரி தங்கம் வெள்ளியிலே ஹராம் என்பதில் ஏன் ஹராம்னு சொல்கிறோம் அப்படின்னா, கவுனுகுமா, இந்த தங்கம் வெள்ளி இந்த ரெண்டும் தான் கியமல் அஷ்யாய், வஸ்துக்களுடைய விலையை நிர்ணயம் செய்யக்கூடிய இடத்தில் இவ்விரண்டும் ஆகியிருக்கிறது. இவ்விரண்டும் பிற வஸ்துக்களினுடைய விலையை நிர்ணயிக்கக்கூடிய அந்த ஒரு அசலாக, ஒரு மூலப்பொருளாக இருப்பதனால் இந்த ரெண்டும் இந்த தங்கம் வெள்ளியிலே ஹராம் என்பதிலே, வட்டி என்பது ஹராம் என்பதிலே காரணமாக நான், அதாவது ஒரு இல்லத்துக்கு தஹரீமி தஹபில் ஃபில்லத்தின்றது, அதாவது தங்கம் வெள்ளியிலே ஹராம் என்பதற்குண்டான காரணம் இதான். இந்த வஸ்துக்களுடைய விலையை நிர்ணயிக்கப்படுவதை தங்கம் வெள்ளி, ஒரு நாட்டினுடைய தங்கம் கையிருப்பு வெள்ளி கையிருப்பு வச்சுதான் மற்ற வஸ்துக்களுடைய அந்த விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது என்பதனால் இதெல்லாம் ஹராமாக ஆகும் என்று ஆசிரியர் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இப்பொழுது பாடத்திற்கு சென்று நாம் அதை விரிவாக நாம் பார்ப்போம். 190வது பாடத்திற்குள் 190வது பாடத்திற்குள் இப்பொழுது நாம் செல்லவிருக்கிறோம். ஃபஸ்லுன் ஃபிர் ரிபா, வட்டியிலே உள்ள பிரிவாக ஆகும். லா யஹ்ருமு ரிபா இல்லா ஃபில் மத்ஊமாத்தி வல் ذஹபி வல் ஃபில்லத்தி, வட்டி என்பது ஹராமாக ஆகாது உணவாக உண்ணப்படக்கூடிய பொருட்களிலே தவிர, இன்னும் தங்கம் வெள்ளியிலே தவிர வட்டி என்பது ஹராமாக ஆகாது. இவைகள்ல தான் வட்டியை நம்ம கவனிப்போம். ஆனா வல்இல்லத்து ஃபீ தஹரீமில் மத்ஊமாத்தி, அது மாதிரி மத்ஊமாத்துகளிலே ஹராம் என்பதிலே, அதாவது உணவாக உண்ணப்படக்கூடிய பொருட்களிலே ஹராம் என்பதிலே உள்ள காரணமாகிறது அத்துஅமு, அது உணவாக புசித்தல். அத்துஅம்னா உணவாக புசித்தல் என்பதாகும். இந்த உணவாக அதை உட்கொள்வதனால் உணவுப் பொருட்களிலே ஹராம் என்பதிலே உள்ள காரணம். உணவுப் பொருளில் ஹராம் என்பதில் என்ன காரணம் அப்படின்னா அத்துஅமு, உணவாக உண்ணுவதாக இருக்கும். அப்போ இல்லத்துக்கு இதுதான் ஹபர். அப்போ உணவாக மனிதன் வாழ்வதற்கு அடிப்படை தேவையே உணவு தான். ஒஃபி தஹரீமி ذஹபி வல் ஃபில்லா இன் ஒல் இல்லத்து ஃபி தஹரீமி ذஹபி வல் ஃபில்லான் இருக்கு. ஒல் இல்லத்து இந்த இடத்துல முகத்தல் வச்சுக்கணும். அது மாதிரி தங்கம் வெள்ளியிலே ஹராம், தங்கம் வெள்ளி ஹராம் என்பதிலே உள்ள காரணம் என்ன? கவுனுகுமா, இந்த தங்கம் வெள்ளி இருக்குத, இது கியமல் அஷ்யாய், பிற வஸ்துக்களை விலை நிர்ணயம் செய்யக்கூடியதாக அது இருப்பதினால் இது ஹராம் இல்லை. உலகத்தில் எல்லா வஸ்துக்களும் தங்கம் வெள்ளி ஒரு நாட்டினுடைய கையிருப்பை வச்சுதான் அந்த வஸ்துக்களுடைய விலை நிர்ணயத்தை செய்யப்படுகிறது. அந்த அடிப்படையில இந்த தங்கம் வெள்ளியில ரிபா என்பது கூடாது, ஹராமாக ஆகும். எப்படி அந்த ரிபாங்கிறது ஏற்படுகிறது என்பதை நாம் பார்க்கலாம். இப்போ இதா மின் ஜின்சிஹி, உதாரணமாக உணவாக உட்கொள்ளப்படுகிற சாப்பிடக்கூடிய வஸ்துவை விற்கப்பட்டால், பிய அப்படிங்கிறது ஃபிஅல் மஜ்ஹூல், நாயிப் ஃபாயில் இதுதான். அவ விற்கப்பட்டால் பிமத்ஊமின், மற்றொரு உணவுப் பொருளுக்கு பகரமாக, மின் ஜின்சிஹி, அதனுடைய இனத்திலிருந்தே, எந்த உணவை அவர் இருக்கிறாரோ, எந்த இனத்தை சார்ந்தோ அந்த இனத்தை சார்ந்த வஸ்துவே விற்கப்பட்டால், உதாரணமாக கபுர்ரின் பிபுர்ரின், உதாரணமாக மணிக்கோதுமைக்கு பகரமாக விற்பதை போல என்று சொன்னால், அப்படி விற்கப்பட்டால் இதனுடைய ஜவாபு எதுங்க? இஸ்தூரித ஸலாஸத்து உமூரின், இதா பிய மத்ஊமுன் பிமத்ஊமின் என்ற இந்த ஷரத்தியத்தான ஜும்லா, ஜவாபியத்தான ஜும்லா இது. உஸ்துரித்த ஸலாஸத்து உமூரின், 3 விஷயங்களை நிபந்தனையிடப்படும். என்ன 3 விஷயங்கள்? அல் முமாஸலத்து ஃபில் கத்ரி, அளவிலே 2 பேர்களும், விற்பவர் வாங்குபவர் 2 பேர்களுடைய அந்த பொருளும் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும், ஏற்றத்தாலும் இருக்கக்கூடாது. அப்போ விற்பவருடைய பொருள் அளவில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கொடுப்பவருடைய பொருள், அதாவது ஒரு பொருளை கொடுத்து வாங்குறாரா இந்த முஸ்தரி, அவருடைய பொருள் அளவில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறது என்று சொன்னாலோ, இப்போ ஏற்றத்தாழ்வு வந்தால் 2 பேர்களுக்கு 2 பொருளுக்கும் இடையில அது வட்டி ஆயிரும். அதனால் அது கூடாதுங்கிறாங்க. ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அளவிலே ஒன்றுபட்டு இருக்க வேண்டும். அல் முமாசலத்து ஃபில் கத்ரி, அளவிலே 2 பொருட்களும், வாங்குபவர் விற்பவர், பாய முஸ்தரி 2 பேர்களுடைய பொருளும் அளவிலே ஒன்றுபட்டு இருக்க வேண்டும். ஒன்றாக 2 பொருளும் ஒன்றாக இருக்க வேண்டும். ஃபில் தகாபுது கபல தஃபர்ருகி, அந்த வியாபாரியும் சரி, அது மாதிரி வியாபாரம் வாங்கக்கூடிய நுகர்வோரும் சரி, 2 பேர்களும் பிரிவதற்கு முன்பதாகவே அந்த பொருளை அந்த நுகர்வோர் கைப்பற்றி இருக்க வேண்டும். வியாபாரி அதை கொடுக்கணும், அந்த வஸ்துவை வாங்குபவர் அதை வாங்கியிருக்க வேண்டும். தகாபுத் கைப்பற்றி இருத்தலாக இருக்கும். ஒல் ஹுலூலு
தவணை என்பதல்ல, அந்த நேரத்திலேயே அந்த வியாபாரம் ஆக வேண்டும். பணம் ரொக்கமாக பணம் கொடுத்துடணும், தவணை முறையில் அல்ல. ஹுலூல்னா என்ன? தவணை முறையில் அல்ல, அந்த நேரத்திலேயே பொருளையும் ஒப்படைக்கப்பட வேண்டும், அது பொருளுக்குரிய பணத்தையும் ஒப்படைக்கப்பட வேண்டும். தவணை என்பது அல்ல. இந்த மூன்று நிபந்தனைகள் இடப்படும் சொல்றாங்க. சரி, இது ஒரே இடத்தை சார்ந்த வஸ்து, உணவு தின்னப்படக்கூடிய அந்த பண்டங்கள். இன்கான அந்த உணவு இருக்குத உண்ணப்படக்கூடிய வஸ்து மின் கைரி ஜின்சிஹி, அந்த இனம் அல்லாத வேறு இனத்திலிருந்து அந்த வஸ்துவாக இருந்தால் உண்ணப்படக்கூடிய அந்த வஸ்து, உதாரணமாக கபுர்ரின் பிஷஈரின், மணிக்கோதுமையை போல, தொழிற்கோதுமைக்கு பகரமாக மணிக்கோதுமையை விற்பதை போல என்றால், இப்ப என்ன செய்யறது? உஸ்துரித ஷர்தானி, ரெண்டு நிபந்தனைகள் இடப்படும், ரெண்டு ஷர்த்துகள், ரெண்டு நிபந்தனையாக இடப்படும். உஸ்துரிதங்கிற ஃபேல மஜ்ஹூலுக்கு நாயிபு ஃபாயில் தான். என்ன ரெண்டு நிபந்தனைகள்? அல் ஹுலூல், முதல்ல என்ன செய்யணும்னா, ரொக்க பணமும் சரி அந்த பொருளும் சரி அந்த இடத்துல இருக்கணும், தவணை முறையில் இருக்கக்கூடாது. இந்த வியாபாரம் ரொக்க தவணை முறையில் இருக்கக்கூடாது, அந்த நிலையிலேயே அந்த வியாபாரம் ஆக வேண்டும். ஏன்னா ரெண்டு பேர் இருக்கணும், பணமும் அந்த நேரத்தில் கொடுக்கணும், பொருளும் அந்த நேரத்தில் ஹாதிரா இருக்கிற தவணை முறையில் இருக்கக்கூடாது. நான் அப்புறம் தர்றேன் இப்பறம் தர்றேன் பணம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது, பொருள் அப்புறம் தர்றேன் இப்பறம் தர்றேன்னு சொல்லி இருக்கக்கூடாது. அது மாதிரி ஒத்தகாபுது கபல தஃபர்ருகி, ரெண்டு பேர்களும் பிரிவதற்கு முன்பதாகவே அந்த பொருளை என்ன செய்யணும்? கைப்பற்ற வேண்டும். நுகர்வோர், வாங்குபவர், அந்த பொருளை வாங்குபவர். வஜாஸத் தஃபாதுலு, ஆனா ரெண்டு பொருளுக்கு மத்தியில ஏற்றத்தாழ்வு கூடும் என்ற நிலை இருக்கும் நிலையில வஜாஸ ஆகும் அத்தஃபாதுலு, மணிக்கோதுமை தொழுக்கோதுமை இந்த ரெண்டுமே ஏற்றத்தாழ்வு, இந்த ஏற்றத்தாழ்வு ஜாயிஸ் ஆகும், கூடும் என்ற நிலையில் இருக்கும் என்பதாக இருக்கும் நிலையில இந்த ரெண்டு நிபந்தனைகள், அதாவது அந்த வியாபாரியும் அது நுகர்வோரும் பிரிவதற்கு முன்பதாக அந்த வஸ்துவை கைப்பற்றுதல், நுகர்வோர் வாங்கக்கூடியவர், அது மாதிரி தவணை இல்லாத நிலையில இவரும் பணம் கொடுக்கணும், அவரும் தவணை சொல்லாம அந்த வியாபாரி பொருளை இருக்கணும், அப்படிங்கிற இந்த ரெண்டு நிபந்தனைகள் இப்ப இந்த அமைப்புல இருக்கும். ஆனா என்ன இது இல்லை, இதுல மூணாவது நிபந்தனை இல்லைன்ட்டாங்க. மூணாவது நிபந்தனை என்ன? ஒரே மாதிரியா ஒத்து இருக்குன்னு சொன்னாங்களா? அது இல்லை. அது மாதிரி பார்க்கலாம், அடுத்து சூரத் மசாயில் பார்க்கலாம். அது மாதிரி ஒயின் பா நக்தன், இப்போ ஒயின் பா நக்தன் இது இருக்கு. ஒயின் பா நக்தன் பிஜின்சிஹி கதஹபின் பிதஹபின் உஷ்திரத்து ஸலாஸத்து உஷ்திரத்து ஷுரூத்து ஸலாஸத்து ஒயின் பா நக்தன் பிஜின்சிஹி, உதாரணமாக தங்க நாணயத்தை அவர் விற்றார், பிஜின்சி அந்த நாணய ஹீயுடைய லமீர் அங்கே தங்க நாணயம், தங்க நாணயத்தினுடைய இனத்தை கொண்டே, அந்த நாணய வகையை சார்ந்த வஸ்துவை கொண்டே தங்க நாணயத்தை ஒருவர் விற்றார். உதாரணமாக கதஹபின் பிதஹபின், தங்கத்தை கொண்டு தங்கத்தை விற்பதை போல, அதாவது தங்கத்திற்கு பாரமா தங்கத்தை விற்பதை போல இப்படி விற்றால் இதுக்கு ஜவாபிய தரஜும்லா இது உஷ்துரித அஷ்ஷுரூத்து ஸலாஸத்துல் அல் முத்தகத்திமத்து, ஏற்கனவே சொன்ன அந்த மூன்று நிபந்தனைகளும் நிபந்தனைகளாக இடப்படும். என்ன நிபந்தனைகள்? ரெண்டும் ஒன்றாக ஒரே அமைப்புல இருக்கணும், அளவுல ரெண்டும் ஒன்றுபட்டு இருக்கணும், அது மாதிரி தவணை இல்லாமல் இருக்கும், ரெண்டு பேர்கள் பிரிவதற்கு முன்பதாக அந்த பொருள் கைப்பற்றப்பட வேண்டும், நுகர்வோரால் வாங்குபவரால். அதான் சொல்றார். இப்போ ஒன்றுபட்டு இருந்தால் இந்த மூணு தவணை அடிப்படையில் இல்லாமல் இருக்கணும். ஏன்னா அந்த நேரத்திலேயே பணத்தை கொடுக்கணும், தங்கத்தை வாங்கணும், தவணை இல்லாமல் இருக்கு, அதான் ஹுலூல். இந்த மூணு நிபந்தனை இடப்பட்டு முந்தி அதே நிபந்தனை தான் இப்பொழுதும் விடப்படும். ஜின்சிஹி, அந்த விற்கப்படக்கூடிய அவர் விற்றார், அந்த விற்கப்படக்கூடிய வஸ்து இருக்கிறது பிகைரி ஜின்சிஹி, அந்த நாணயம் இருக்கிறது, அந்த நாணயத்தினுடைய ஜின்ஸ் அல்லாத வேறொரு பொருளுக்கு பகரமாக அந்த நாணயத்தை விற்றால், உதாரணமாக கதஹபின் பிஃபில்லத்தின், வெள்ளியை கொண்டு தங்கத்தை விற்பதை போல, வெள்ளிக்கு பகரமாக தங்கத்தை விற்பதை போல என்றால் இப்ப ரெண்டு நிபந்தனைகள் இடப்படும். என்ன? அந்த ஹுலூல் அதாவது ரெண்டு நிபந்தனைகள் தான் இதுல நிபந்தனை இடப்படும். என்ன அப்படின்னா, பிரிவதற்கு முன்னாடி கைப்பற்றணும், இன்னும் அதாவது அந்த வஸ்து வேற ஜின்ஸ், அந்த ரொக்க பணம் நாணயம் இருக்குது அல்லாத வேற ஜின்ஸாக இருந்தாலும் சரி பிரச்சனை இல்லை. ஏன்னா பிரியறதுக்கு முன்னாடி தகாபுது இருக்கணும், இன்னும் என்ன இருக்கணும், ரெண்டும் வேற வேற அமைப்புல இருந்தாலும் பரவாயில்லை. ஏன்னா இந்த ரெண்டு நிபந்தனைகளும் இடப்படும் சொல்லி சொல்றாங்க. ஆனா ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதாவது ஏற்றத்தாழ்வு பிரச்சனை இல்லை, அதாவது ரெண்டு நிபந்தனைகளை கொண்டு முறாது என்ன அப்படின்னா,
ஒன்று பிரிவதற்கு முன்னாடி அதை கைப்பற்ற வேண்டும், இன்னொன்று தவணை இல்லாமல் இருக்கு. இதான் ரெண்டு நிபந்தனை. ஆனால் முமாசிரத்து பிரச்சனை இல்லை, அளவில் வந்து ரெண்டு ஒன்றுபட்டு இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த இது இதில் கவனிக்கப்பட மாட்டாதுங்கிறான். சரியா? அப்போ ஏன்னா கைர ஜின்ஸ், அந்த நாணயம் வந்து தங்கம், ஆனால் அதுக்கு எதுக்கு பாராமல் வைக்கிறாரு? வெள்ளி. தங்கம் வெள்ளி வேற ஜின்ஸ் இல்லையா? ஆமாம், ரெண்டுமே ஏற்றத்தாழ்வு இருக்குது. ஆனால் என்ன, தவணை இருக்கக்கூடாது. தொழுவுல் வந்து இருக்கணும், தொழுவுலாக இருக்கணும், தவணை இல்லாமல் இருக்கும். தொழுவுல்னா என்ன, தவணை இல்லாமல் இருக்கும். அது மாதிரி அந்த வஸ்துவை வாங்குதல் இருக்கணும், தகாபுது இருக்கணும். ரெண்டு பேரும் புரியறதுக்கு முன்னாடி நுகர்வோர் அதை கைப்பற்றி இருக்கணும். அது மாதிரி நாணயத்தை விருப்பவர் அந்த பணத்தை வாங்கி இருக்கணும். கைப்பற்றுதல் ரெண்டு பேருடைய கைப்பற்றுதல் அது இருக்கணும். அதான் சொல்றாரு, உஸ்துரித்த ஷர்தானி, இரண்டு நிபந்தனைகளும் நிபந்தனை எனப்படும். வஜாஸத் தஃபாதுலு, தங்கம் வெள்ளிக்கு மேலில் ஏற்றத்தாழ்வு இருக்குது, இது ஜாயிஸாக ஆகும் இருக்கும் நிலையில் இந்த ரெண்டு நிபந்தனை இடப்படும். ஒருவர் வியாபாரம் செய்தார், உணவுப் பொருளை விற்றார், பினக்கதில் தங்க நாணயத்துக்கு பகரமாக, சஹ முத்தலகன், பொதுவாகவே அது கூடும். பொதுவாக என்னங்க, மூணு நிபந்தனைகள் இல்லைங்க. முதல் நிபந்தனை என்ன சொன்னாரு? அளவில் ரெண்டும் ஒரே மாதிரியாக இருக்குன்னு சொன்னார். ரெண்டு பொருள் ஒரே ஜின்ஸாக இருக்குன்னார். இதுல பரவாயில்ல, வேற ஜின்ஸ் இருக்கலாம், நாணயம் உணவு அப்படிங்கிறது. இரண்டாவது ஹுலூல், தவணை இல்லாத வியாபாரமாக இருக்கணும். ரெண்டாவது. மூணாவது, ரெண்டு பேரும் பிரிவதற்கு முன்னதாக அவர் பணத்தை விருப்பவர் அந்த பொருளினுடைய பணத்தை பெற்றிருக்க வேண்டும், வாங்குபவர் அந்த பொருளை பெற்றிருக்க வேண்டும் என்ற இந்த நிபந்தனை இல்லாமல் பொதுவாக சிஹத்தாக ஆகும். ஏன்னா அது அவங்களுக்குள்ள ஒத்து போறாங்க. இது வந்து என்ன, வேறு கைர ஜின்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு தங்க நாணயம், அது மாதிரி உணவுப் பொருள், இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாம இந்த மாதிரி வியாபாரம் நடந்தால், இப்ப இந்த மூணு நிபந்தனைகளும் என்ன செய்ய, நிபந்தனை இடப்பட மாட்டாது. பொதுவாக அந்த வியாபாரம் கூடும் அப்படிங்கிறாங்க. ويعتبر التماثل في المكيل بالكيل وفي الموزون بالوزن. இப்ப அடுத்து சொல்றாங்க, ரெண்டு வஸ்துவும் ஒன்றுபட்டு இருக்குது என்பதை கவனிக்கப்படும் எதில் அப்படின்னா, மக்கியிலே நிறுத்து கொடுக்கப்படக்கூடிய அந்த கருவியிலே, கைலி நிற்பதை கொண்டு ரெண்டு வஸ்துவும் ஒரே மாதிரியாக ஒரே அமைப்புல ஒரே அளவுல இருக்கணும் என்பதை, ஒரே மாதிரியாக இருப்பதை கவனிக்கப்படும். கவனிக்கப்படும், ஒன்றுபட்டு இருப்பதை கவனிக்கப்படும். மக்கியில் நிற்கக்கூடிய அந்த வஸ்துவிலே கைலி நிற்பதை கொண்டு ரெண்டு வஸ்துவும் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்பதை கவனிக்கப்படும். ஒஃபில் மௌசூனி, எடை போட்டு பார்க்கப்படக்கூடிய அந்த கருவியிலே வஜ்னி, எடை கொண்டு ரெண்டும் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்பதை கவனிக்கப்படும். பல யஸ்ஸிஹு ரிதுலு புர்ரின் பிரிதிலி புர்ரின். எனவே அதாவது மணிக்கோதுமையினுடைய அந்த ரித்துலுங்கிறது 1/2 கிலோ, அந்த அரை கிலோ மணிக்கோதுமை மற்றொரு 1/2 கிலோ கோதுமைக்கு பகரமாக வியாபாரம் செய்வது சிஹத்தாக ஆகாது. எப்ப பின்னாடி உள்ளது ஷரத்து இருந்தால், இந்த ஷரத்துக்கு உட்பட்டு இருந்தால். இதாக்கான யதஃபாவத்து பில் கைலி, அதாவது அளப்பதை கொண்டு ரெண்டு வஸ்துக்களும் ஏற்றத்தாழ்வு ஆனால், இப்ப 1/2 கிலோ புர்ருக்கு பாரமா 1/2 கிலோ ரித்தில், அதாவது ரித்தில்னா 1/2 கிலோ புர்ருக்கு பாரமாக மணிக்கோதுமைக்கு பாரமாக 1/2 கிலோ மணிக்கோதுமை இருப்பது கூடாது, ஏற்றத்தாழ்வு இருந்தால். இது கொஞ்சம் கம்மியாக காஞ்சிருக்கும், அது கூடுதலாக காஞ்சிருக்கும். அது மாதிரி அது மாதிரி என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜார் மஜ்ரூரா வரும். அப்ப இருதப்புங்கிறது 24 அளவிற்குண்டான ஒரு நிற்கப்படக்கூடிய நிலவை அளவு சொல்றது. நிலுவை அளவு, நிற்கப்படக்கூடிய அளவு, அதாவது 60 கிலோ எடையுள்ள ஒரு நிறுவ இருக்கு. இந்த இருதப்புங்கிற முறையில வியாபாரம் செய்வது, கோதுமையோ அல்லது ஏதோ உண்ணப்படக்கூடிய வஸ்துக்கள், ஏன்னா ஜபீபு, அதாவது என்ன சொல்றது, காய்ஞ்ச திராட்சை இருக்குல்ல, ஜபீப், அது அந்த மாதிரி வஸ்துக்களை இருப்பது இருதப்புங்கிற அளவுக்கு பகரமாக கோதுமையை, அது மாதிரி பேரிச்சம்பழத்தை, கிஸ்மிஸ் பழத்தை, இந்த மாதிரி விருப்பது ஜாயிஸாக ஆகும். எடை அளவுல அது ஏற்றத்தாழ்வாக இருந்தாலும் சரி, இருதப்புங்கிறது நிறுத்து கொடுக்கப்படக்கூடிய அளவு, ஒரு அளவு சொல்றோம் இல்லையா, அந்த நிறுத்து கொடுக்கக்கூடிய அந்த பழங்களை, பேரிச்சம்பழங்களை, கிஸ்மிஸ் பழங்களை, அது மாதிரி கோதுமை வகைகளை இருதப்புக்கு பகரமாக, அதாவது 60 கிலோவுக்கு பகரமாக 60 கிலோ அந்த நிலுவையில் அளந்து கொடுப்பது ஜாயிஸாக ஆகும். வஜ்னு,
அதாவது படியில் அளந்து கொடுப்பது ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் சரி, நிலுவையில் கரெக்டாக இருந்தால் அது கூடுங்கிறாரு. இப்போ அந்த காலத்தில் நடைமுறையில் இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு அளவுங்கிறது. இப்போல்லாம் எல்லாமே எடை தான். அளவுங்கிறது சில இதில் இருக்குது, அது சில பொருட்களில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆசிரியர் அவர்கள் இதை சொல்லி வித்தியாசப்படுத்தி வேறுபடுத்தி காட்டுறாங்க. வல் முராது மா கான யூசனு அவ் யுகாலு ஃபில் இஜாஸ் ஃபி அஹ்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஹிஜாஸ்னா அரபக முழு பகுதி, இப்போ உள்ள பலஸ்தீன், லெபனானு, ஈராக்கு, ஈரானு, யமனு, இது போன்ற எல்லா பகுதிகளையும் சார்ந்த அந்த ஹிஜாஸ், அல்லது அந்த எது வரைக்கும் இஸ்லாம் பரவி இருந்தது அந்த நாடுகள், அந்த ஹிஜாஸ் என்ற பகுதியிலே இப்போ வியாபாரிகள் எதை கொண்டு வஸ்துக்களை நிறுப்பார்களோ, நிற்கப்படக்கூடிய எடைபடக்கூடிய அந்த முறை எப்படி ஆகியிருந்ததோ அதுவா அந்த ஒரு முறையாக இருக்கும். இந்த நிற்கப்படுவது அளக்கப்படுவதுங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இஜாஸ் பகுதியில் எந்த நடைமுறை வியாபாரிகளுக்கு மத்தியில் இருந்ததோ அந்த ஒரு நடைமுறையாக இருக்கும். இந்த வசனை கொண்டு முராது, கையில கொண்டு முராது அப்படின்னு சொல்லிட்டார். அந்த நிற்கப்படக்கூடிய அது மாதிரி அளக்கப்படக்கூடியதனுடைய நிலை என்ன செய்தாவிட்டால், மறக்கடிக்கப்பட்டு விட்டால், அந்த நிலை தெரியாமல் ஆக்கப்பட்டு விட்டால், அது பழைய காலத்து முறை அது அறியப்படாமல் இருந்தால், ஜுஹிலனா அறியப்படாமல் இருந்தால், ஆலுகு அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல உள்ள அந்த அளவினுடைய நிலை, அந்த எடையினுடைய நிலை அறியப்படாவிட்டால் இப்ப என்ன செய்யறது? கவனிக்கப்படும், மதிப்பிடப்படும். பலதில் பைஇ, அந்த ஊர்ல எந்த வியாபாரம் எப்படி நடைமுறையில் இருக்குதோ அந்த ஊரினுடைய வியாபாரத்தினுடைய நடைமுறை கொண்டு அந்த அளவுகளை கவனிக்கப்படும். அளவுகள் நிறுத்தல் இதை கவனிக்கப்படும். இவ்வளதில் பைஅனா விற்கப்படக்கூடிய பொருளை, விற்கப்படக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய அந்த ஊரிலே உள்ள நடைமுறையை, அந்த எடைய, அந்த அளவை கவனிக்கப்படும். இதுதான் இதனுடைய முறை. وإن كان مما لا يوزن ولا يقال في العادة ولا جفاف له. உதாரணமாக وإن كان مما لا يوزن, எடை போடப்படாத அந்த வஸ்துக்களில் இருந்து ஆகியிருந்தால், அந்த மாதிரி ஒரு அமைப்புள்ள வியாபாரமாக இருந்துச்சு. ولا يقال, அது மாதிரி அளந்து அந்த அளந்து கொடுக்கப்படாத அந்த வஸ்துக்களில் இருந்து அந்த வஸ்து ஆகியிருந்தால், ஃபில் ஆதத்தி, பழக்கத்தில் அந்த வஸ்துவை அளந்து கொடுப்பதோ எடை போட்டு கொடுப்பதோ பழக்கத்தில் இல்லை. இப்போ நம்ம ஆட்டு வியாபாரம் இருக்குது, ஆடு மந்தையில் வியாபாரம் செய்கிறோம், மாட்டு சந்தை நடக்குது, இல்லை கையில் அளந்து ஒரு குத்துமதிப்பாக ஒரு ரேட்டை சொல்லுவாங்க. ஏன்னா இதுதான் ஆடு மாடுகளுடைய அந்த இதில் நடைமுறையை பின்பற்றப்படுறது. இந்த மாதிரி ஒரு அமைப்பில் ஒரு வஸ்துக்களாக இருந்தால், ஒலா ஜஃபாஃபலஹு, அந்த வஸ்துவிற்கு காயும் தன்மை என்பது எல்லாம் பழக்கத்தில் அது இல்லாமல் இருக்கும் நிலையில், பொதுவாக குத்துமதிப்பாக பழங்கள் இருக்கிறது, அது காஞ்சி இருக்கணும், அது கரெக்டாக அந்த பருவத்தில் இருக்கணுங்கிற மதிப்பீடுலாம் இல்லாமல் இருந்தால், உதாரணமாக கல் கித்தாயி, உதாரணமாக கித்தாங்கிறது பீர்க்கங்காயை போல, பீர்க்கங்காய்க்கு தான் கித்தாங்கிறது அரபியில். அப்போ பீர்க்கங்காயை போல இதெல்லாம் ஒரு மதிப்பீடு, ஒரு குத்து மதிப்பாக ஒரு மூட்டை 2 மூட்டை அப்படின்னு சொல்லி விற்பாங்க. இவ்வளோ ரேட்டுங்க எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி விவசாயிகள் விற்பாங்க. ஒரு சஃபர் ஜலி, அது மாதிரி சஃபர் ஜலிங்க பேரிக்காய் மாதிரி உள்ள ஒரு மஞ்சள் பழம், அது வீடியோவில் பார்த்தோம். நம்ம நாட்டில் அதுக்கு என்ன பேருன்னு தெரியல. ஆனால் சஃபர் ஜலுங்கிறது அந்த பேரிக்காய் மாதிரி உள்ள ஒரு பழம். அரபகத்தில் இந்த பழங்கள் சில பகுதிகளில் விளையுறதாக சொல்கிறாங்க. அது மாதிரி உத்துருஜி, அந்த குர்ஆன் ஓதனவங்களுக்கு இந்த கொமட்டிக்காயை போல நன்மை, அது மாதிரி பேரிச்சம்பழத்தினுடைய நன்மையை சொல்கிறாங்க. அது உத்துருஜிங்கிற ஒரு ஒரு பழம். அந்த பழம் தண்ணிக்காயினா இதெல்லாம். அந்த பழம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அது மஞ்சள் நிறமாகத்தான் இருக்குது, நம்ம வீடியோவில் பார்த்தோம். அதனுடைய நிறம் நல்லா இருக்கும், நல்லா அதாவது அதனுடைய சுவை நல்லா இருக்கும், அதனுடைய வாடையும் நறுமணமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. உத்துருஜுங்கிற அந்த பழத்தினுடைய அந்த தன்மை, அதனுடைய நிறமும் நல்லா இருக்கும், அதனுடைய வாடையும் நல்லா இருக்கும், சுவையும் நல்லா இருக்கும். இப்படிப்பட்ட பழத்தை போல இதெல்லாம் என்ன செய்யறதுன்னா, எடை போடப்பட்டு அளக்கப்பட்டு கொடுக்கப்படக்கூடிய அந்த பழக்கத்திலிருந்து இல்லாமல் இருந்தால் அவை என்று சொன்னால், லம் யஸிஹ பைஉ பஅதிஹி பிபஅதின், அப்ப அந்த வஸ்துக்களில் சிலதை மற்றும் அந்த வஸ்துக்கள்ல அந்த பழத்துல சிலதை மற்றும் சில பழத்திற்கு பகரமாக விற்குதல் என்பது கூடாது, சிஹத்தாக ஆகாது. ஏன்னா அதை ஒரு ரேட்டுக்கு தான் வாங்கணும். அதுக்கு சொல்லி பழத்தை என்ன செய்யக்கூடாது. ஏன்னா அதில் பழத்தை பழத்துக்கு பழம் பகரமாக நிறுத்தி கொடுக்கப்படக்கூடிய, எடை போட்டு கொடுக்கப்படக்கூடிய அந்த அமைப்பில் உள்ள அந்த பழங்கள் இல்லை, அந்த வியாபாரத்தில் அது பின்பற்றப்படுவதில்லை. அதனால் அது கூடாதுங்கிறாங்க. அந்த பழத்திற்கு பழம் வாங்கக்கூடாது. நாணயத்தை கொடுத்து பணத்தை கொடுத்து வஸ்துக்கள் வாங்கலாம், ஆனால் வஸ்துவை கொடுத்து வஸ்து வாங்க முடியாதுங்கிறாங்க. பலவு பாஅ புர்ரன் பிபுர்ரின் ஜுஸாஃபன்,
ஜுசாஃபன்னா குத்தி மதிப்பாக, குத்து மதிப்பாக நான் மணிக்கோதுமையை ஒருவர் விற்றார், மணிக்கோதுமைக்கு பகரமாக ஜுசாஃபன் குத்து மதிப்பாக விற்றால் லம் யசிஹ, அது கூடாது, அந்த வியாபாரம் சிஹத்தாக. ஏன்னா குத்து மதிப்பாக இருப்பதனால ஏற்றத்தாழ்வு வரலாம். சில நேரங்களில் சரியாகவும் அமையலாம், இன்னும் சில நேரங்கள் சரியில்லாமலும் அமையலாம், இடம் கம்மியாக இருக்கும். ஏன்னா புர்ருங்கிறது சில கோதுமை நல்லா காஞ்சிருக்கும், சில கோதுமை கொஞ்சம் பாதி காஞ்சிருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலைகள் அதை தான் சொல்றாங்க பின்னாடி உள்ள வார்த்தைகளை. வஹர மின்பாது, அந்த வியாபாரம் நடந்ததற்கு பிறகு, பாதுடைய தமிழனங்க மின்பாதில் பைஇன் இருக்கும். அந்த வியாபாரம் நடந்ததற்கு பிறகு குத்துமதிப்பாக அவர் கொடுத்து வாங்குறாரு, அதற்கு பிறகு வெளிப்பட்டால் தசா வீஹுமா, தசா வீஹிமா, அதாவது அந்த மணிக்கோதுமைக்கு பகரமா விற்றாரே, அந்த விற்கப்பட்ட ரெண்டினுடைய அளவும் சமமாக வெளிப்பட்டால், ரெண்டும் கரெக்டாக தான் இருக்கு இடையில அப்படிங்கிற விஷயம் எப்போ வியாபாரத்திற்கு பிறகு, வியாபாரம் செய்ததற்கு பிறகு, இவர் பொருளை வாங்கியதற்கு பிறகு, அவர் பொருளை விற்றதற்கு பிறகு அது வெளிப்பட்டால், அப்ப இதனுடைய ஃபாயில், இவருடைய ஃபாயில் இது தசாவீஹிமா, கைலன் அளப்பதால் வெளிப்பட்டால், எடை போடுவதால் அல்ல, அளப்பதால் நிறுப்பதால் என்ன செய்யப்பட்டால், இப்ப அது வந்து இருந்தாலும் சரி, சமத்துவம் இருந்தாலும் சரி, ஆலியா சமத்துவம் இருந்தாலும் சரி, குத்து மதிப்பாக மணிக்கோதுமைக்கு பகரமாக விற்றால் லம் யசிஹ, அந்த வியாபாரம் கூடாதுங்கிறாங்க. அப்ப இது ஒரு நிலை. அடுத்து நம்ம பார்க்கலாம். وإنما تعتبر المماثلة حالة الكمال. அப்ப ரெண்டு பொருளும் ஒன்றாக இருப்பது என்பதை கவனிக்கப்படுவதெல்லாம் இன்னமா துஅத்தபருல் முமாதலத்து, ரெண்டு பொருட்களும் ஒரே மாதிரியாக அளவில் இருக்கணும் என்பதை கவனிக்கப்படுவதெல்லாம் ஹாலத்தல் கமாலி, ரெண்டு பொருளும் முழுமை பெற்று இருக்கக்கூடிய நிலையில. என்ன, ரெண்டு பொருளும் நல்லா காஞ்சி இருக்கணும், அல்லது நல்லா காஞ்சி இருக்கணும், நல்லா காஞ்சி நல்ல 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 குவாலிட்டியா இருக்கணும். அப்படி இருந்தா அதுதான் அந்த நிலையில தான் கவனிக்கப்படும். அதான் சொல்றாரு ஃபஹாலத்து கமாலி தமரதி, ஒரு பழத்தினுடைய முழுமையான அந்த நிலை என்னங்க, பழங்கள்ல அந்த பழம் முழுமையாக இருக்குது, நல்ல பழமா இருக்குது என்பதனுடைய நிலையாகிறது அல் ஜஃபாஃப், நல்லா காஞ்சிருக்கணும். பேரிச்சம்பழமாக இருந்தா அது மாதிரி ஒரு வஸ்துவுக்கு ஒரு தன்மைகள் இருக்குது, அந்த நிலையில் அந்த பருவத்தில் அது இருக்கணும். அதான் சொல்றாங்க ஃபலா யஸிஹு ருதபுன் பிருதபின் அவ் ருதபுன் பிதமரின். எனவேதான் அதாவது ஈரமுள்ள பேரிச்சம்பழத்தை மற்ற ஈரமுள்ள பேரிச்சம்பழத்திற்கு பகரமாக விற்பது அது கூடாது என ஏற்றத்தாழ வரும். அவ் ருதபுன் பிதமரின், அல்லது ஈரமுள்ள பேரிச்சம்பழத்தை காய்ந்த பேரிச்சம்பழத்துக்கு பகரமாக வியாபாரம் செய்வது கூடாது. ஓகேதான். அவ்வாறே ஐனபுன் பிஐனபின், திராட்சை பழம் இன்னொரு திராட்சை கொத்துக்கு பகரமாக விற்பது ஜாய் சிஹத்தாக ஆகாது அந்த வியாபாரம். அது மாதிரி அவ் பி ஜபீபின், அது மாதிரி கிஸ்மிஸ் பழத்திற்கு பகரமா திராட்சை பழத்தை விற்கிறது, இதுவும் கூடாது. தமாசலா, ரெண்டுமே ஒன்றுபட்டு இருந்தாலும் சரி, ஒரே இனத்தை சார்ந்ததாக இருந்தாலும் சரி, இது காஞ்சது அது வந்து ஈரமானது, அது மாதிரி ரெண்டு ஈரமானவர்களுக்கு மத்தியிலையும் வியாபாரம் பண்டமாட்டத்தில் கொடுது ஜாயிஸ் ஆகாது. ஏனெனில் ஒரு சில பழங்கள் நல்ல பழுத்திருக்கும், அதிலேயே சில பழங்கள் பொடியா இருக்கும், இடையில வித்தியாசம் வரும். தமாசலன், மேலே சொன்ன எல்லா ரெண்டுமே ஒரே வகை தான். அப்படி இருந்தாலும் சரி, மேலே சொன்ன ருத்தமும் சரி, தமரும் சரி, ஐனமும் சரி, ஜபீபும் சரி, ஒரே வகையா இருந்தாலும் சரி வியாபாரம் கூடாதுங்கிறாரு. தமரும், அதிலிருந்து அந்த வீரமான பழத்திலிருந்து தமறு என்பது வராவிட்டால், ஒலா ஜபீபுன், ஜபீபு வந்து ஐனபு, அதாவது தண்ணிக்கு என்னபுனா ஈரமா இருக்குது, ஐனபுங்கிறது திராட்சை வகையிலிருந்து ஜபீப் என்பது வராவிட்டால், தமறு என்பது ருத்தபு என்ற அந்த அமைப்புல வராவிட்டால் லம் யஸிஹ பைஉ பாதிஹி பிபாதின், அதை அந்த மாதிரி வஸ்துக்களை சிலதை மற்றும் சில வஸ்துவுக்கு பகரமாக இருக்குதல் ஜாயிஸாக ஆகாது. அப்ப அது மாதிரி அமைப்பில் உள்ள வஸ்துக்கள் நம்ம இருக்கப்படக்கூடாது. வலா யுபாஉ தகீகுன் பிதகீகின், அது மாதிரி கோதுமைக்கு பகரமாக விற்கப்படக்கூடாது, ஏன்னா அதெல்லாம் ஏற்றத்தாழ வரும். வலா பிபுர்ரின், அது மாதிரி சாதாரண கோதுமையை மணிக்கோதுமைக்கு பகரமாக விற்கப்படக்கூடாது, அது உயர்ந்தது மணிக்கோதுமை. வலா ஹுபுசின் பிஹுபுசின், ரொட்டிக்கு பகரமாக விற்கப்படக்கூடாது, அதுலேயும் ஏற்றத்தாழ வரும். ரெண்டுல பார்க்கலாம். இனித்தஹதல் ஜின்ஸ் கஹுப்ஸின் பிபுர்ரின் பிஹுப்ஸின் பிபுர்ரின் ஃபைன் இக்தலஃபல் ஜின்ஸு, அதாவது எல்லாம் ஒன்றுபட்டிருக்குங்கிறார், ஒரே மாதிரியான இனங்கிறார். புதுசுங்கிறது அது ஒரே இனம் தான், புதுசு பறவை கொஞ்சம் மாறுபட்டு இருந்தா வைக்கலாங்கிறார். தகீக்கு குருங்கிறது
தகீக் தகீக் அது என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா 1 நம்பர், அதாவது அதான் காய்ந்ததுல கொஞ்சம் மிருதுவாக இருக்கிறது கொஞ்சம் கட்டியாக இருப்பதில் கொஞ்சம் வித்தியாசப்படும். அதனால் அந்த வகை விற்கப்படக்கூடாது. நம்ம பிர்ரு தக்கீக்கு வாரம் இருக்கப்படக்கூடாது. விலை உயர்ந்தது, விலை தாழ்ந்தது. புர்ருங்கிறது விலை உயர்ந்தது. அது மாதிரி சில சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது, அதனால் கூடாதுங்கிறாங்க. ஒலா ஹாலிசுன் பி மஷூபின், அதாவது தொழி நீக்கப்பட்ட பியூரான கோதுமையை தொழி நீக்கப்படாத, பி மஷூபின்னா தொழி நீக்கப்படாத அந்த கோதுமைக்கு பாரமாக இருக்கப்படக்கூடாது. நம்பர் 3ல் பார்க்கலாம். மஹ்லூத் பிகைரி, அல்லாத கொண்டு கலக்கப்பட்ட, மஷூபனா கலக்கப்பட்டன்னு அர்த்தம். அதாவது நீக்கப்படாதன்னு அல்ல, கலக்கப்பட்ட. அதாவது கோதுமை 2 வகையான கோதுமை கலக்கப்பட்டிருக்குது. அந்த 2 வகையான கோதுமை கலக்கப்பட்ட கோதுமையை கலக்கப்படாத கோதுமையோடு விற்கப்படக்கூடாதுங்கிறார். வலா ஹாரிசன், கலக்கப்படாத கோதுமையை பிமசூபின் 2 வகையான கோதுமையை கொண்டு கலக்கப்பட்ட அந்த கோதுமைக்கு பாரமாக விற்கப்படக்கூடாது. வலா மதுபூஹுன் பினையின், பினையின், வலா மதுபூஹும் பினையின் என்ன அப்படின்னா, அதாவது சமைக்கப்பட்ட பொருளை சமைக்கப்படாத பொருளுக்கு பாரமாக விற்கப்படக்கூடாது. வலா பி மத்பூஹின், அது மாதிரி சமைக்கப்பட்ட பொருளை சமைக்கப்படாத பொருளுக்கு பாரமாக சமைக்கப்படாத பொருளை விற்பதும் ஜாயிஸாக ஆகாது. 2 மாற்றி மாற்றி. இல்லை தபகு, ஆனால் தபகு என்பதை, அதாவது தபகு என்பதை சமைப்பதை சமைப்பதை அவன் அஞ்சினாலே தவிர, அதாவது சமைப்பதால் இல்ல தபகு, அதாவது சமைத்தல் இலகுவாக இருந்தாலே சரி, லேசாக இருந்தாலே தவிர, சமைக்கிறதுக்கு பெரிய கஷ்டம் இல்லை. அதனால உதாரணமாக கத்தனீதில் அசிலி, உதாரணமாக தேனை போல சமனி, இன்னும் நெய்யை போல 2 வசதியும் பிரித்தறிவது என்பது ரொம்ப ஈஸி. ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதில். ஏன்னா 2ம் இலகலாக இருந்தால், உருகி வரக்கூடியதாக இருந்தால் 2ம் கொஞ்சம் கஷ்டம். அது உறைஞ்சிட்டா தெரிஞ்சிடும். உறைஞ்சிட்டாலும் தெரியாது, நெய்யும் இதையும் கண்டுபிடிக்க முடியாது. உருகிட்டாலும் தெரியாது. ஆனாலும் என்ன செய்யணும், பிரித்து அறியணும். அதை வாயில் தொட்டு வச்சு பார்த்தா தெரிஞ்சிடும். இப்படி லேசு, இதெல்லாம் பிரித்து அறியுது ரொம்ப லேசு. இப்படி சமைத்தல் லேசாக இலகுவாக இருந்தாலே தவிர அந்த வஸ்து அவ பிரித்து அறிஞ்சு என்ன செஞ்சிடலாம், அதை வந்து இது இது நெய்யினால் சமைக்கப்பட்டது, இது என்னது தேன் தேன் தேனால் இது இருக்குது இந்த வஸ்து என்பதை நாம் சுவைப்பதின் மூலமாக, நுகர்வதன் மூலமாக அறிவதை போல சமைத்தல் இலகுவாக இருந்தாலே தவிர அந்த மாதிரி வஸ்துக்களை நம்ம பிரித்தறியக்கூடிய நிலையில ஒரு வஸ்துக்களாக இருந்தால், இது தேனில் சமைக்கப்பட்டது, இது தேனால் இது நெய்யால் சமைக்கப்பட்ட வஸ்து என்று நாம் அதை பிரித்தறிந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சிடலாம், விலைக்கு விற்றுக்கொள்ளலாம். வலா யஜூஸு முத்து அஜுவத்தின் ஒ திர்ஹமுன் பி திர்ஹமைனி அவ் பி முத்தைனி. என்ன சொல்றாருன்னா, அஜுவா பழத்தை, அது வந்து ஒரு முத்து, ஒரு முத்துங்கிறது வந்து 600 கிராம் வச்சுக்கலாம் இல்லையா. இந்த 600 கிராம் அஜுவா பழத்தை விற்பது ஜாயிஸா ஆகாது. ஒரு முத்து அளவுக்கு ஒரு திர்ஹமுன், அது மாதிரி வெள்ளி திரகம், வெள்ளி திரகமோ அல்லது தங்க நாணயமோ திரகமோ, இதை 2ஐயும் விற்பது ஜாயிஸா ஆகாது. பிதிர்ஹமைனி, 2 திரகமுக்கு பாரமாக. அது மாதிரி அவு பிமுத்தைனி, 2 முத்துக்கு உணவு தானிய வகைகளுக்கு பாரமாக. பேரிச்சை பழம்னு வச்சுக்கலாம். அந்த பேரிச்சை பழத்துக்கு பகரமாக இந்த ஒரு அஜுவா பழத்தினுடைய ஒரு முத்தும் ஒரு முத்தளவும் இன்னும் தங்கமோ அல்லது வெள்ளிய உள்ள அந்த திரகமை விற்பது ஜாயிஸாக ஆகாதுங்கிறது. இதெல்லாம் ஏற்றத்தாழ்வு இருக்குது. இதெல்லாம் வந்து கூடுதல் லாபம் ஒரு தரப்பு இருக்குது, இன்னொரு தரப்பு பாதிக்கப்படுறான். ஒலா முத்தும் ஒ திரஹமுன் பி முத்தியும் ஒ திரஹமின், அது மாதிரி ஒரு திரகம் ஒரு முத்தை விற்பதும் கூடாது, ஜாயிஸாகாது. ஒரு ஒரு முத்து ஒரு திரகத்திற்கு பகரமாக ஒரு முத்து ஒரு திரகமை விற்பதும் ஜாயிஸாக ஆகாது. இதுலையும் ஏற்றத்தாழ்வு இருக்குது. ஏன்னா இது குவாலிட்டி கம்மியாக இருக்கலாம், அது கூடதாக இருக்கலாம், இது வெள்ளியாக இருக்கலாம், அது தங்கமாக இருக்கலாம். அது மாதிரி முத்துங்கிறது அளவில் ஏற்றத்தாழ்வு இருக்கலாம் வஸ்துவில். ஒலா முத்தும் ஒசவுபுன், அது மாதிரி ஒரு முத்து இருப்பதும் ஜாயிஸாகாது. ஒசவுபுன், இன்னும் ஆடையும் இருப்பது ஜாயிஸாகாது. பிமுத்தைனி, 2 முத்துக்கு பாரமாக ஒரு முத்து அளவு தானியம் இன்னும் கொஞ்சம் ஆடையை கொடுத்து 2 முத்துக்கு பாரமாக இருப்பதும் ஜாயிஸாகாது. ஏன்னா ஏற்றத்தாழ்வு இருக்குது. ஏன்னா அதுல முத்து சவுபுங்கிறது விலை கூடினது, பிமுத்தைனிங்கிறது விலை கம்மியானது. ஒலா திரஹமுன் ஒசவுபுன் பிதிரஹமைனி, அது மாதிரி ஒரு திரஹமும் ஒரு ஆடை இதையும் இருப்பது ஜாயிஸாக ஆகாது. பிதிரஹமைனி, விற்கப்படக்கூடாது. ஒலா யுபாவும் இருக்கும், விற்கப்படக்கூடாது. ஒரு திரகமையும்
ஒரு ஆடை விற்கப்படக்கூடாது திரகமே 2 திரகமுக்கு பாரமா, வெள்ளியோ தங்க நாணயத்துக்கோ திரகமுக்கு பாரமா. வலா யஸிஹு பைஉல் லஹ்மி, எல்லாத்துலயுமே ஏற்றத்தாழ்வு இருக்குது. இது 2ம் விலை கம்மி அல்லது விலை கூடுனது, இது 2ம் விலை கூடுனதாக இருக்கும், அல்லது இது 2ம் விலை குறைவாக இருக்கும். திரஹமீன்ங்கிறது 2 வெள்ளி, 2 திரஹம்ங்கிறது விலை கூடுனதா இருக்கும் இதை விட. அதெல்லாம் வந்து ஒரு தரப்பு பாதிக்கப்படுறாங்க. வலா யஸிஹு பைஉல் லஹ்மி பில் ஹயவானி, அது மாதிரி இறைச்சி விற்பது சிஹத்தாக கூடாக ஆகாது பில் ஹயவானி, ஹயவானுக்கு பாரமா. அது ஆட்டுக்கு பாரமா, ஒரு 2 கிலோ 10 கிலோ இறைச்சி தரேன், இந்த ஆட்டை தந்துரு, 15 கிலோ ஆட்டை விற்கிறது, இதெல்லாம் சிஹத்தா, இதெல்லாம் எல்லாமே வட்டி. அதனால அல்லாஹு தஆலா இந்த வட்டியான இந்த வியாபாரத்தில் நம்மை பாதுகாத்துடுவானாக. எதை கேட்டோமோ அதனுள் நடக்க அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நல்லொரு அளிப்பானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த பாடங்களை அடுத்து நாம் பார்ப்போம். வபில்லாஹி தௌஃபீக். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.